ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் புத்தாண்டின் இந்த 2026 வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட நம்மோடு கூட இருந்து இந்த புதிய வருஷம் தம்முடைய மகிமையினாலும் பிரசன்னத்தாலும் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட அவர் வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். இந்த புதிய வருஷம் கர்த்தர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்தை தியானிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் இந்த 2025 முழுவதும் 12 மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணியை போல காத்து நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நமக்குள் வாசம் செய்து நம்மை வழி நடத்தினாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, நன்றியுள்ள இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நன்றியுள்ள இருதயத்தை அவர் விரும்புகிறார். இதே நான் பழைய ஏற்பாட்டில் அதிகமாய் பார்க்கலாம். சங்கீதக்காரர்களும் பரிசுத்தவான்களும் எப்படி தேவனை துதித்தார்கள் என்று. கடினமான நாட்கள் அது. அந்த நாட்களில் கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ள முடியாமல் கடினமாயிருந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை துதித்தார்கள், அவர் வார்த்தைக்காக துதித்தார்கள், அந்த பிரமாணத்துக்காக துதித்தார்கள், அவருடைய அன்புக்காக துதித்தார்கள். அவர்கள் இருந்த எல்லா பாடுகள் மத்தியிலும் தேவாதேவனை இதுவரைக்கும் நடத்தினேர ஸ்தோத்திரம் என்று சொல்லி எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி என்று சொல்லி, அவர் செய்த நன்மையை மறவாதே என்று சொல்லி, மறக்க மாட்டோம் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் அப்படி செய்திருப்பார்கள் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு நம் பெயரை ஜீவத்தில் எழுதி ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஆவியை அனுப்பி நம்மை நிரப்பி ஆட்கொண்டு நம்மை வழிநடத்தி அவர் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பும் பாவம் மன்னிப்பும் உண்டு பண்ணி பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்தி வந்தாரே, அதுக்கு எவ்வளவாய் நாம் நன்றி செலுத்தணும், யோசித்து பாருங்கள். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். அவர் செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதோடு கூட அவருடைய வாக்கு தத்தத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். வானமும் விழுந்து போனாலும் அவர் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அவர் சொல்லும் வார்த்தைகள், அவர் பிள்ளைகளை கொடுத்து பேசும் வார்த்தைகள் நாம் ஒவ்வொருக்கும் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதில் நாம் ஒரு பொழுதும் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலே அவர் வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3 வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தமிழில் வாசித்து விட்டு அதன் பிறகு ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே அதை ஆசிர்வதித்து கொடுப்பார் நமக்கு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Isaiah 60th chapter verses 1 to 3. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. And the Gentiles shall come to thy light, and the kings to the brightness of thy rising. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன? எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கிறது என்று சொல்கிறார்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இதே வசனத்தை நாம் எபேசியர்
5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் படுக்கை விட்டு எழும்பி பிரகாசி, உன் மரணத்தின் படுக்கை விட்டு எழும்பி பிரகாசி, நீ செத்து போயிருக்கும் நிலையை விட்டு எழும்பி பிரகாசி. கர்த்தர் ஒளி கிறிஸ்தேசு உன்னை தம் ஒளியினால் நிரப்புவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. இதே போன்ற வசனத்தை தான் இங்கே நாம் பார்க்குறோம். அவர் சொல்கிறார், தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இது எழுதும்பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்கிறார். தேவனுடைய மகிமை தன்னுடைய பிள்ளைகள் மேல் இந்த வருஷம் அதிகமாய் உதிக்கும். கர்த்தரை தேடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கர்த்தரோடு நெருங்கி இருக்கும் பிள்ளைகளுக்கும், கடந்த வருஷம் ஆண்டவரை முழு மனதோடு முழு ஆவியோடு சேவித்து அவரை அன்பு கூர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வருஷம் 2026 அதிகமாக ஒரு வெளிச்சத்தை காணும்படி, அவர் மகிமையை காணும்படிக்கு கர்த்தர் செய்வார். உலகமெங்கும் இருள் இருக்கும். வழக்கம் போல ஒவ்வொரு வருஷம் நடக்க போகிறது தான் நடக்க போகிறது. இருள் இருக்கும், துர்ச்செய்திகள் வரும், பயமூட்டும் செய்திகள் வரும், தேசத்தை குறித்த செய்திகள், பொருளாதாரத்தை குறித்த செய்திகள், விலைவாசியை குறித்த செய்திகள், பல விதத்திலும் பண நெருக்கடியை குறித்த செய்திகள், பல கஷ்டங்கள், பல காரியங்கள் எந்த எத்தேசிலும் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நமக்கோ வேதம் சொல்லுகிறது, மகிமை, தேவனுடைய மகிமை உதிக்கும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். In spite of all that, though there may be darkness everywhere, broad darkness shall cover the earth, says the Bible. This has been there for years, this has been there for ages. But in spite of all that, He has been covering His children. This year, God is going to cover us with His glory. His children, washed with His precious blood, who have been seeking the Lord with real heart, with faithfulness, who have been spending time at His feet, who's been reading the Word of God and having a close walk with Him, will see the glory being revealed through them. God's glory will arise upon them. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் வரும். தேவனை தேடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பயபக்தியாக வாழ்ந்த பிள்ளைகள், வேதத்தை வாசித்து முழங்கால் நின்று ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருஷத்தில் 2026 மகிமை உதிப்பதை பார்ப்பார்கள். தேவனுடைய மகிமை, the glory of the Lord, the light of the Lord will shine upon them, will come upon them. அவர்கள் மேல் வந்து இறங்கும். அவர்கள் மூலமாக அந்த ஒளி பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆகவே பயப்படாதீங்க. அவர் பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மை தான் உண்டாகும். அவர் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நன்மை தான் உண்டாகும். காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவரே சுத்திகரிப்பாயிருப்பார், அவரே ஞானமாயிருப்பார், அவரே நீதியாயிருப்பார், அவரே நமக்கு மீட்பராயிருப்பார். ஆகவே பயப்பட வேண்டாம். He is our righteousness, He is our sanctification, He is our redemption, and He is going to be a wisdom. அப்படியாய் தேவன் நம்மை வழிநடத்த போகிறார். யாருக்கு இது? அவர் பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்து நடக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வருஷம் பிரகாசிக்கும் வருஷமாய் இருக்க போகிறது. பிரியமானவர்களே, வேத வாசிப்பில் என்றால் எகிப்தில் 10 வாதைகள் வந்த பொழுது எவ்வளவா எகிப்தியர்கள் கஷ்டப்பட்டார்கள், கண்ணி வெடித்தார்கள். ஆனால் கோசன் என்ற பட்டணத்தில் அவர் ஹெபிரேயர் பிள்ளைகள் வசித்து கொண்டிருந்த அந்த இடத்துல ஒளி பிரகாசித்து கொண்டிருந்தது. பாதுகாப்பு எப்பொழுதும் இருந்தது. எல்லா தீங்களும் அவளை விலக்கி காத்து கொண்டு ஒவ்வொரு வாதியிலும் அவரை பாதுகாத்தார். அதே கர்த்தர் தான் நம்மோடு கூட இருப்பார். பலவிதமான வாதிகள் வரும், பலவிதமான கஷ்டங்கள் குறித்து கேள்விப்படுவோம், பலவிதமான நோய்களை குறித்து கேள்விப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாமோ அவரே ஒளியினால் மூடப்பட்டு அவர் இரத்த கோட்டைகள், இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகள் மூடி நம்மை பாதுகாப்பார். சொல்கிறார், உன் நித்திரை விட்டு எழும்பு, உன் நித்திரை விட்டு எழும்பு, செத்து போயிருக்கும் நிலையை விட்டு எழும்பு. காரணம், சோர்ந்து போக வேண்டிய நீ அவசியம் இல்லை. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். ஆகவே நீ இயேசுவை போல வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவன். ஆகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக ஏதுவாகவே நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 8:28 அப்படி தான் வாசிக்கிறோம். All things work together for good to them that love God, to them who are called according to His purpose, been called to inherit the very image of Christ, been called to be transformed into the likeness of Christ. தேவனிடத்தில்
நம்மை அன்பு கூர்ந்து நம்மை அழைத்த தேவன் எதற்கு அழைத்தாரோ நேசரை போல மாறுவதற்காக அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேதம் என்ன சொல்லுது? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று. ஆகவே நமக்கு நன்மையை காணும்படிக்கு கர்த்தர் செய்வார், நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழி நடத்துவார். அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, அந்த இருள் இருக்கும் அந்த நேரத்தில் தானே ஜாதிகளும் புறஜாதி மக்கள், தேவாதி தேவனை அறியாத மக்கள் நம்முடைய ஒளியை கண்டு ஓடி வருவார்களாம். அதுக்காக தான் ஆண்டவர் உலகத்தில் வைச்சார். ஏசாமியோட சுத்தமெல்லாம் அதுதான். அவர் சொன்னார், நீ இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கீங்க, நான் வெளிச்சமாக இருக்கேன்னு சொன்னது மாற்றம் இல்லை. அவர் சொன்னார், ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னாரே, அதே நேரத்தில் சொல்கிறார், ஈ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் உங்களை ஒளியாக வைத்திருக்கிறேன். நமக்குள் வந்து அவர் பிரகாசிப்பது எதற்காக? நாம் ஒளியாக இருப்பதற்காக. நாம் நம்மை சுற்றி இருக்கும் இருளில் மூடப்பட்டும் இருக்கும் மக்கள், கண்ணீரில் இருக்கும் மக்கள், துக்கத்தில் இருக்கும் மக்கள், வியாதியில் இருக்கும் மக்கள், என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, என்ன பண்ணுவோம் என்று தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கும் மக்களுக்கு நாம் எப்படியா இருக்க போகிறோம்? நாம் ஒளியாக இருக்க போகிறோம். நம்மை தேடி வருவார்கள். நம் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஒளி, இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், மகிமையின் ஒளி, பிரகாசம் நம்மேல் மூலமாய் அது வெளிப்படும். அது அவர்கள் மேல் செல்லும். அவளை விடுவிக்கும் ஒரு ஒளியாக இருக்கும். அவள் கண்ணீரை துடைக்கும் ஒளியாக இருக்கும். அவங்க துக்கங்களை மாற்றும் ஒளியாக இருக்கும். அவங்க ரட்சிப்பின் ஏதுவாய் வழி நடத்தும் ஒளியாக இருக்கும். அவங்க குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் ஒளியாக இருக்கும். அவர்களும் இந்த ஒளிகளுக்குள் வரும்படிக்கு, இந்த மகிமையின் பிரகாசத்துக்குள் வரும்படிக்கு நம் மூலமாக கர்த்தர் செய்வார், கிருபை செய்வார். வேதம் சொல்கிறது, தொடர்ந்து வாசிப்போம் என்றால், ராஜாக்களும் பிரபுக்களும், ராஜாக்கள் என்றால்னா அதிகாரம் படித்தவர்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்களாம்? அவருடைய பிள்ளைகளை தேடி வருவாங்க. கிறிஸ்துவத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை தேடி வருவார்கள். கிறிஸ்துவின் வெளிச்சம் அவர் மேல் உதித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை தேடி வருவார்கள். வந்த ஆலோசனைக்காய் வருவார்கள், ஆறுதலுக்காய் வருவார்கள், விடுதலைக்காய் வருவார்கள், என்ன செய்யலாம் என்று கேட்கும்படிக்காய் வருவார்கள். அவர்களை கனப்படுத்துவார்கள். இந்த நாளிலே, இந்த வருஷத்தில் 2026 ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் நடக்க போகிறது. அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேரப்போகிறோம். இன்னும் அவரை தேட போகிறோம். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வெது கதி இல்லைப்பா. நீர் எனக்கு போதும், நீர் மாற்ற எங்களுக்கு போதும் சுவாமி, நீர் மாற்ற எனக்கு போதும், நீர் மாற்ற எங்களுக்கு போதும் என்று சொல்லி அவரை நாம் நோக்கி கூப்பிட போகிறோம். அவரை தேட போகிறோம். அவர் வார்த்தையை தியானித்து அதில் ஊறி இருக்க போகிறோம். அநேகருக்கு நாம் ஆறுதலாக இருக்க போகிறோம். ஏசாமி அதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமையின் வெளிச்சம் நம்மேல் எதுக்கு வருகிறது? நம்மை கொண்டு அநேகரை இழுக்கும்படிக்காக, தம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து தம் ஜீவனை கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக நம் மூலமாய் தேவ ஒளி பிரகாசிக்கும்படிக்கு செய்ய போகிறார். அநேகரை தூக்கி நிறுத்தும் கருவிகளாக இருக்கும்படிக்கு செய்ய போகிறார். சுவிசேஷம் பரவும் கருவிகளாக இருக்கும்படிக்கு செய்ய போகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கும்படி செய்ய போகிறார். பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நம் மூலமாய் நடப்பிக்கும் ஒளியாய் நம்மை கர்த்தர் நடத்துவார். கண்ணீரின் துடைக்கும் ஒளியாய் நம்மை நடத்துவார். பிசாசு கையிலிருந்து மக்களை பிடுங்கும்படிக்கு நம் மூலமாய் கர்த்தர் கிருபை செய்வார். கண்ணீரை துடைக்கும்படிக்கு நம் மூலமாய் கர்த்தர் கிருபை செய்வார். துக்கங்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் நம் மூலமாய் கிருபை செய்வார். இயேசுவின் அன்பை ருசிக்கும்படிக்கு, இரட்சகரின் அன்பை ருசிக்கும்படிக்கு நம் மூலமாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே அவர் சொல்கிறார், இதோ இருள் எங்கும் இருந்தாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆகவே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதுதான் இந்த வருஷம் நடக்க போகிறது. We are going to arise and shine, my dear brothers and sisters. Every one of you who have committed your lives to the Lord, who have been walking, having a close walk with God, who are honestly seeking Him, God is going to glorify you. God's glory will arise upon you, and He is going to bless you and use you for many to be a blessing to others. இந்த நாளிலே, இந்த புதிய வருஷத்தில் நான் ஒன்று செய்வோம். ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும், என்னை உம்மை போல மாற்றும். உம்முடைய அன்பை என் உள்ளத்தில் ஊற்றுமையா, உம்முடைய சுத்த ஆவியை என்னை நிரப்புமையா, உம்முடைய மனதுருக்கத்தை எனக்கு தாருமையா. ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை எனக்கு தாருமையா. ஆண்டவரே, மக்களுடைய துயரத்தை கண்டு நான் கலங்கி அழுது உம்முடைய சமூகத்திலிருந்து வல்லமையை கொண்டு வரும் கருவாய் என்னை மாற்றுமையா. எல்லாற்றுமான தூய்மையான வாழ்க்கை, கையில் சுத்தம், சுத்தம், மனது சுத்தம், எல்லாம் சுத்தம், கலங்கமில்லாத, கபடில்லாத ஒரு சுத்த இயேசு கிறிஸ்துவின் இருதயம் நமக்கு பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால்
இயேசுவை போல இன்னும் மாறுவோம் என்றால் தாழ்மை, அன்பு, பரிசுத்தம், தூய்மை, கிறிஸ்துவின் ஒளி, இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கோம். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அவர் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. வெறும் சொல்ல வரும்பொழுது அவரை போல இருக்க போகிறோமா? அவர் சாயலாய் நாம் மாறப்போகிறோமா? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை பார்க்க போகிறோமா? இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன் அவர் தூய்மையாக இருக்கிறது போல தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து என்னை போல மாற்றும் சுவாமி. எல்லா பாவ பழக்க வழக்கங்களாக எங்கள் விட்டு அகற்றி ஆண்டவரே ஒன்று கூட கிட்ட கூட வரக்கூடாது. என் உள்ளத்தில் எப்பொழுதும் தூய்மை காணப்பட என் உதவி செய்ய வேண்டும் சொல்லி நான் ஜெபிப்போம் என்றார். நேசரை போல மாற ஜெபிப்போம் என்றார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வோம். அதுதான் நம்முடைய அழைப்பு பிரியமானவர்களே. அதுக்கு தான் அந்த ஒளி நம்ம மேலே வரப்போகிறது. அதனால்தான் அந்த மகிமை பிரகாசிக்க போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே சுற்றி இருக்கும் அத்தனை இருளில் இருக்கும் மக்களுக்கும் நான் வெளிச்சமாக இருக்க போகிறோம். Yes, we are going to be the light of the world. As Jesus said, we are going to shine this year to bring many into His glory. What a great blessing is ahead of us. ஆகவே நாம் ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருப்போம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய வருஷம் நமக்கு மகிமை நிறைந்த வருஷமாக இருக்குது, ஒளி நிறைந்த வருஷமாக இருக்குது. தேவனுடைய மகிமை வெளிப்படும் வருஷமாக இருக்க போகுது. ஆகவே பயப்படவே வேண்டாம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி. அதுக்கு முன்பாக அப்பா, இந்த 2025 எப்படி எங்களை அதிக அழகாய் நடத்தினீர் ஆண்டவரே. அதை காணும்படிக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் என் பிள்ளைகளும் எங்கள் வீட்டாரும் சுவாமி ஆண்டவரை பாதுகாப்புக்குள் வைத்து எங்களை நீ பராமரித்து போஷித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, எங்கள் சபை பிள்ளைகளையும் எங்களோடு வேலை செய்யும் மக்களையும் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவர் நாங்கள் எங்களை ஆசீர்வாதமாக வைத்து நாங்கள் ஆண்டவர் உடைய பிரசனத்தால் மூடப்பட்டு எங்களை வழியை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய கூடாரத்தில் எங்களை மூடி மறைத்து கொண்டிருப்பா. விக்னங்கள் கடந்து போகும் வரைக்கும், ஆபத்து கடந்து போகும் வரைக்கும், தீங்கு கடந்து போகும் வரைக்கும் எங்களுடைய கூடாரத்தில் உடைய பிரசனத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு கோடாக்கொடி நன்றி. நாங்கள் உத்தமனாய் நடந்தோம் என்று சொல்லவில்லை. எங்கள் வாழ்க்கை அநேக குறைகள் பிழைகள் காணப்பட்டது அப்பா. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் நீர் ரத்தால கழுவி அது எங்களை விட்டு நீக்கி போட்டு எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோடாக்கோடி தேங்க்யூ ஜீசஸ். இப்படி ஆவினால் எங்களை நிரப்பி எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களோடு வேலைக்கு வந்தீரே, எங்களோடு பிஸ்னஸ்க்கு வந்தீரே, எங்களோடு ஊழியத்துக்கு வந்தீரே சுவாமி. எங்கள் குடும்பத்தில் இருந்தீரே, எங்கள் பிள்ளைகளோடு இருந்தீரே, எங்களை தேவைகளெல்லாம் சந்தித்தீரே, எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கினீரே. எத்தனை நன்மை எங்களுக்கு செய்தீர். அதுக்கு எல்லாத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்று வென்று மாறாதவர் சுவாமி. உங்களுடைய அன்பு மாறாது, உங்களுடைய வல்லமை மாறாது, உங்களுடைய கிருபை மாறாதது சுவாமி. ஆகவே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீர் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த புதிய விஷயத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் 2026. லார்ட், யூ கம் டு திஸ் இயர். நாங்களும் வரவேற்கிறோம், நாங்கள் அழைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 2026 வருஷத்தில் நீர் எங்களோடு வாரும். இந்த வருஷத்துக்குள் வாரும், எங்கள் வீடுகளுக்கு வாரும், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் வாரும், எங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வாரும், எங்கள் கைவிட்டும் வேலை இடத்துல எங்களோடு வாரும். ஆண்டவர், ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே தலைவராயிரும். நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் நீர் முக்கியஸ்தராயிரும். நீர் எங்களை வழிநடத்தும். நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. நீர் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போகக்கூடாது. நீர் இல்லாமல் நாங்கள் எதையுமே சொல்லக்கூடாது. நீர் எங்களோடு இருப்பதை எப்பொழுது உணர்ந்தவங்களாக இருக்க நாங்கள் உண்மை அழைக்கிறோம் சுவாமி. நாங்கள் உண்மை அழைக்கிறோம். எங்களோடு வந்து தங்கிடும் ராஜா. எங்களோடு சாப்பிடும் சுவாமி. எங்கள் குடும்ப காரியங்களை பங்கு கொள்ளும் சுவாமி. எங்கள் பிள்ளைய காரியங்களை எங்களை பங்கு கொள்ளும் சுவாமி. எங்கள் ஊழியத்தில் நீர் தலைவராயிரும் சுவாமி. எங்கள் ஊழியத்தில் நீங்கள் பக்கத்தில் வந்து நில்லும் சுவாமி. நீர் எங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு செய்வீராக. உடைய வல்லமையை எங்களை எடுத்து உண்மைகளை எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். நீ சொன்னபடியே அப்பா, உம்முடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். உம்முடைய மகிமை எங்கள் மேல் உதிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, புஜாதிகள் வந்து உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு, ராஜாக்களும் மக்களும் எந்த ஸ்தலத்திற்கும் மக்களும் வந்து ஆண்டவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே, பேதைகளை ஆண்டவரே ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியக்காரர்களை தேர்ந்தெடுத்தேன் வேதம் சொல்கிறதப்பா. பேதைகளாக எங்களை
ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீர் மாற்றம் மகிமைப்பட, உமக்கு மாற்றம் மகிமை கொடுக்க, எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க எங்களை கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ செய்கிற நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்கெல்லாம் ஸ்தோத்திரம், சுகத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்கெல்லாம் ஸ்தோத்திரம், உடைய அபிஷேகத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எங்களை அதிகமாய் பரிசுத்தாவினாலே எங்களை நிரப்பி வழிந்தோடும்படிக்கு, அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிறைந்து இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ செய்வீரக்காக ஸ்தோத்திரம். இதனால் ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மக்களுடைய மேலும் கருத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இதுவரைக்கும் ஏதாவது தவறு துயரத்திலும் கண்ணீரும் கடந்து போயிருப்பாண்டால் ஆண்டவரே அதை துடைத்து போடும். இந்த வருஷம் அவர் ஒன்றும் காணப்படாதபடி காத்துக்கொள்ளும். இந்த வருஷம் அவர் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் வருஷமாக இருக்க போகிறது. உடைய ஒளி பிரகாசிக்கும் ஒளி வருஷமாக இருக்குது சுவாமி. ஆகவே நீ அவளை ஆசீர்வதிக்க போகிறேன், பலவீனங்களாக நீக்கி போட போகிறேன், நோய்களாக குணமாக்க போகிறேன், துக்கங்களாக மாற்றி விடுவீரப்பா. எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தால் நிரப்ப போகிறதுக்காக, உடைய வாக்கு தத்தம்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு இருப்பதுக்காக நன்றி. உடைய பிரச்சனைகளோடு இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது உடைய சமூகங்களோடு வர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாடியும் உடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாக எங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை வழுவாமல் காக்கிறவரும் குற்றமற்றவராய் பிதாவின் சமூகத்தை நிறுத்தக்கூடியவர் வேதம் சொல்கிறப்பா. எங்களை அப்படியா இந்த வருஷமும் எங்களை நடத்துவீரக்காக நன்றி. கடந்த வருஷமெல்லாம் பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் நடத்த போகிறேன். 2026 going to be a blessed year. A year where your glory will shine upon us. Thank you for your word. Thank you for your promise. Thank you for your love. We give thee all glory and honor. உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.